ஐ டுக் இட் வெரி ஸ்லோ. ஓகே. அதாவது எடுத்த உடனே ஒரு பெருசா ஒரு ஷோரூம் போடணும், எடுத்த உடனே ஒரு 2000 சாரி ஸ்டாக் வச்சுக்கணும், எடுத்த உடனே எல்லா இடத்துலயும் ஆட் பண்ணி செலவு பண்ணணும், எல்லா இடத்துலயும் இது பண்ணணும், அப்படியெல்லாம் நான் பண்ணவில்லை. ஐ ஸ்டார்டட் வெரி ஸ்மால், கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க பாத்தீங்கன்னா குட்வில் தான் இன்வெஸ்ட்மெண்ட். வி ஸ்டார்டட் ஆஸ் அ ஷாப் இன் ஷாப் கான்செப்ட்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். வி வுட் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டாக் விச் இஸ் வர்ச்சுவல், not physical stock. So my margins would be actually no margins என்ற மாதிரியே இருக்கும். Because we wanted to establish our brand first. இது செலிபிரிட்டி ஸ்டோர் அப்படின்றத விட இட்ஸ் a store which is purely born out of love for sarees and to give something back to the society. அந்த ஷாப் இன் ஷாப் கான்செப்டே பண்ணிட்டு இருக்க முடியாது. லைக் யூ காண்ட் keep the stock somewhere else and then வந்தக்கப்புறம் அதை அனுப்புறது, அந்த மாதிரி அது doesn't work very well. அது ஒரு driving force that I have to have a place of my own and then people should be able to buy it இப்படி கூட. You should be willing to take it in your stride and move forward. அப்பதான் you will be able to do it properly. கரெக்டா அப்பதான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம பேனிக் ஆகும்போது தான் பேட் டெசிஷன்ஸ் நடக்கும். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, ஆண்டர்பிரனர் சுமா ஹாரிஸ் ஜெயராஜ் மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். அண்ட் எஸ், யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். Thank you so much. இந்த சாரி பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். யுவர் பிசினஸ் ஜர்னி, ஒரு நார்மல் ஒரு பொண்ணு, எல்லாரையும் மாதிரி ஒரு பொண்ணா தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம், ஹவுஸ் ஒய்ஃப், மதர், இதெல்லாமே இருக்கு. பட் ஒரு பிசினஸ் எடுத்து வைக்கணுங்கிற ஒரு மேஜர் டிசிஷன் இருக்கு இல்லையா? அது லைக் இப்படி எடுத்துட முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். எங்க அது அந்த ஸ்பார்க் வந்துச்சு உங்களுக்கு? ஸ்பார்க் நான் வந்து இது மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேம் தான் ஸ்பார்க். அந்த நேம் வந்து லீலாவதி. ஸோ லீலாவதி இஸ் மை மதர்ஸ் நேம். ஸோ அவங்க வந்து when I lost her ஒரு decade back, I was in a very I mean everybody when they lose their parent, எந்த பேரண்டா இருந்தாலுமே when they lose, they will go into depression or they will keep thinking about them a lot. அது யாராலையுமே வந்து ஒரு எடுத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். லூசிங் அ பேரண்ட் இஸ் த டஃபஸ்ட் இன் த என்டையர் வேர்ல்டு. ஸோ அது அப்படி இருக்கும்போது I kept thinking about her every day, every minute, every second. So அப்போ அவங்கள அப்படியே என் மைண்ட்லயோ என்னுடைய லைஃப்லயோ அவங்கள தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணா அவங்க அப்படியே அச்சடிச்ச மாதிரி நம்மளோடயே இருப்பாங்க எப்பவுமே அப்படின்னு யோசிக்கும் போது, அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செய்யும் போது கண்டிப்பா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஆராவா இருக்கட்டும் இருக்கும்னு தோணி அவங்களுக்கு பிடிச்சது என்ன ஆஃப்டர் ஃபேமிலி அண்ட் எங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா புடவைதான். She used to love wearing sarees and buying sarees and collecting sarees. So அதனால உருவானதுதான் இந்த பிசினஸ் டிசிஷன். அம்மாவோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு மேம்? நீங்க பார்த்து தானே வளர்ந்துருப்பீங்க. சோ எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க? எப்படி வாங்குவாங்க ஒரு சாரீனா? அம்மா யூசுவலி ஹேண்ட்லூம்ஸ் தான். ஷி வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹேண்ட்லூம்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த சிந்தட்டிக் சாரீஸ் மேல அவ்வளவு ஈர்ப்பு கிடையாது. ஸோ அவங்க சாரீஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸ், சில்க் சாரீஸ், சில்க் வெரைட்டில எதுவா இருந்தாலுமே ஊத்துவாங்க. அண்ட் காட்டன்ஸ் அதெல்லாமே நிறைய. சாரினா இப்ப அம்மாங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இப்ப லீலாவதினா அந்த அம்மாவோட டச் இருக்கணும்ங்கறது நீங்க சொல்லிட்டீங்களே. பட் உங்களுக்கு அது பர்சனலா அம்மாக்கு சாரி பிடிச்சதுனால நமக்கு பிடிக்கணும்னு இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் உங்களுக்கு அது எப்படி நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க? இல்ல, எனக்குமே சாரி இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் அவுட்ஃபிட் டு வேர். நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி ஒரு 10 times நான் எங்கேயாவது வெளியில என்ன பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8
times I will be in a saree. சாரி. ஆனா இந்த மாதிரி சாரின்னு லைக் யூ வேர் டிஃபரெண்டா அது ஸ்டைல் பண்ணுவீங்களா ஒரு எல்லாமே சாரியும்? எல்லா விதமான சாரீஸும் வேர் பண்ணுவேன். ஐ பேசிக்கலி சாரீஸ்னால எல்லாம் வேரிங் சாரீஸ். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி ரிசர்ச் இருக்கணும் லைக் ஓகே நம்ம இப்படிதான் கொண்டு போகணும், நம்ம பிசினஸ் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ஐடியா, அதை எப்படி ரிசர்ச் பண்ணீங்க? ஸோ கோவிட் டைம்ல எல்லாருக்குமே நிறைய டைம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து நான் கோவிட் டைம்ல வீட்ல இருக்கும்போது நிறைய அப்பவே ஐ யூஸ் டு பை ஃப்ரம், எனக்கு நிறைய இடத்துல இருந்து வாங்குவேன் சாரீஸ். அதாவது இங்க என்ன இருக்கோ அது மட்டும் வாங்காம அப்பவே இன்ட்ரெஸ்ட், இது என்ன காஞ்சிபுரம் ஆச்சு, அப்புறம் காஞ்சிபுரம்க்கு அடுத்தது அப்போ ஜரிகோட்டா இருக்கு, ஜரிகோட்டாக்கு அடுத்தது பெனாரஸ் இருக்கு, பெனாரஸுக்கு அடுத்ததுன்னா மூகா சில்க் இருக்கு, மூகா சில்க் அடுத்ததுன்னா பைத்தனி இருக்கு, பைத்தனிக்கு அடுத்ததுன்னா டஸ்ஸர் இருக்கு, டஸ்ஸர்னா அந்த மாதிரி டெவலப் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் ஒரு சில்க்குக்குமே ஒரு வீவுக்குமே ஒரு அழகு இருக்கு. எல்லாமே அழகா இருக்கும். லைக் யூ ஜஸ்ட் cannot say இதை விட இதுன்னு சொல்லவே முடியாது. ஈச் ஒன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஒன்னு போடும் போதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும். ஸோ அதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அதுதான். சோ அந்த டைம்ல வந்து நான் பார்க்கும்போது வாங்குவேன் இல்லையா, நான் தேடி வாங்கும்போது சில வீவ்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாவே எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே கிடைச்சிடாது. சோ யூ ஹேவ் டு யார் எங்க இருக்குது ஏது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஜேர்னில தான் எனக்கு நிறைய வீவர்ஸ் எனக்கு தெரிய வந்தாங்க. அப்படி நிறைய வீவர்ஸ் தெரிய வரும்போது அந்த கோவிட் டைம்ல நிறைய பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? சோ அவங்களோட எல்லாம் பேசும்போது அப்போ யோசிச்சேன், சரி அம்மா பிடிக்கும் அண்ட் அட் த சேம் டைம் இவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன் சாரி, அவங்க நெஞ்சு கொடுத்த சாரியை நான் வேர் பண்ணிருக்கேன். சோ இன் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், இப்போ உலகமே டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல தான் இருந்தது. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏன் ஹேண்ட்லூம்ஸ்க்கு வீவர்ஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அது கொடுக்க கூடாது அப்படின்னு ஐ ஸ்டார்டட். பியூட்டிஃபுல். சோ அப்போ எந்த இயர் மேம் ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது 2019-2020. அப்போ லைக் இந்த மாதிரி ஸ்டோர்லாம் இருந்துச்சு? ஸ்டோர் இப்பதான் ஒரு 1.5 இயரா தான் ஸ்டோர் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஆல்சோ ஆன்லைன். அவ்வளவுதான். அண்ட் ஐ யூஸ் டு ஹேவ் எக்ஸிபிஷன்ஸ். எவ்ரி இயர் ஒரு எக்ஸிபிஷன் இருக்கும் which will where we will display only my collection. சோ அப்ப நீங்க கோவிட் டைம்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது எவ்வளவு டஃப்பான ஒரு விஷயம். பிகாஸ் அதுல மணி ஹேண்ட்லிங்ங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? சோ எல்லாருமே எங்கெங்கயோ உடஞ்சு போய் இருக்கும்போது நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வா நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணலாங்கிறதுல ஸ்டார்ட். பட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எங்க இருந்து மேம் இருந்துச்சு? லைக் மணி இதுல ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு, இவ்வளவு பேரை போய் சேர்க்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது கோவிட் டைம்ல ரிஸ்கா இருந்துச்சா? ரிஸ்க் மாதிரி நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா ஐ டுக் இட் வெரி ஸ்லோ. ஓகே, அதாவது எடுத்த உடனே ஒரு பெருசா ஒரு ஷோரூம் போடணும், எடுத்த உடனே ஒரு 2000 சாரி ஸ்டாக் வச்சுக்கணும், எடுத்த உடனே எல்லா இடத்துலயும் ஆட் பண்ணி செலவு பண்ணணும், எல்லா இடத்துலயும் இது பண்ணணும், அப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லை. ஐ ஸ்டார்டட் வெரி ஸ்மால். கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் இருந்தது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ், அப்புறம் வி ஸ்டார்டட் டூயிங் இட் ஆன்லைன். அங்க அதை விட மெயினா என்னன்னா, நான் ஏதாவது ஒரு சாரி போடுவேன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல பிக்சர் பார்த்தாங்கன்னா they will keep asking me இது என்ன சாரி, இது எங்க வாங்குனீங்க அப்படி இப்படின்னு. ஸோ அப்போ லைக் அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை கலெக்ஷன்ஸ் ஒன்லி. நான் வந்து இந்த மாதிரி ஐ கேன் source it for you also. அந்த மாதிரி வளர்ந்தது. எவ்வளவு சாரி சோர்ஸ் பண்ணிருப்பீங்க மேம் இனிஷியலி? இனிஷியலியுமே கூட ஒரு 500-800 சாரீஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப அது at any given point in time. ஓகே, அப்ப அது கொண்டு வந்தாச்சு, இத எடுத்து விக்கணும் இல்லையா? சோ அந்த ஒரு process கோவிட்ல ஆன்லைன் மட்டும் தான், நமக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கும், பார்சல் பண்ணி அனுப்புறது எல்லாம். அந்த ஒரு process எப்படி இருந்துச்சு? அது லைக் we never used to sell அப்படி டெய்லி நம்மளுக்கு நிறைய பண்ணணும் அப்படி எல்லாம் இல்ல. அப்போ ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 3 sarees 2 sarees அந்த மாதிரி கூட நாங்க பண்ணிருக்கோம். அண்ட் அட் அ ஸ்ட்ரெச் எதுவுமே நடக்காத நாட்களும் இருக்கும். So it was more love for the work, passion for the work அப்படின்னும் போது
seem difficult. இல்ல பட் இனிஷியலி இப்போ இவ்ளோ சாரீஸ் வாங்கணும், வியூவர்ஸ்ல இவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணணும் போது நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லையா மேம்? அவங்களுக்கு இந்த மாதிரி இவ்ளோ அமௌண்ட் போய் சேரும், நமக்கு இந்த மாதிரி வரணும் போது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற பிசினஸ் அது எப்படி? இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க பாத்தீங்கன்னா குட்வில் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அது 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 ஒண்ணுதான் மெயினான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நாங்க வந்து we used to initially we started as a shop in shop கான்செப்ட்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் லைக் we would have lot of stock which is virtual, not physical stock. பட் அது மூவ் ஆகும்போது கேட்கும்போது we would send it. So my margins would be actually no marginsன்ற மாதிரியே இருக்கும். Because we wanted to establish our brand first. So I never எனக்கு அதனால நான் வந்து எவ்வளோ thousands of rupees சம்பாதிக்கணும்ன்ற நோக்கம் ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை எனக்கு. ஸோ அதனால மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மி. அந்த மார்ஜின் கம்மியா இருக்கிறதுக்கு உண்டான காரணமும் ஓவர் ஹெட்ஸ் நம்மளுக்கு கம்மி. நம்ம கிட்ட ஓவர் ஹெட்ஸ் கம்மியா இருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்டை வந்து why not give it to the buyers, why not give it to people who are taking from us அப்படின்ற கான்செப்ட் தான். அதனால எங்களோட மார்ஜின்ஸ் கம்மி. அதனால even today I can say my rates are the best. லைக் ஒரு 750ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கும்போது ஒரு ஜென்ரல் மைண்ட் செட் இருக்குல்ல மேம், செலிபிரிட்டிஸோட புட்டிக்னால அது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்குங்கிற ஒரு இதுல இருந்து 700 ரூபாய்க்கு உங்களுக்கு இங்க சாரி கிடைக்குங்கிற அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இது செலிபிரிட்டி ஸ்டோர் அப்படின்றத விட இட்ஸ் a store which is purely born out of love for sarees and to give something back to the society. அவ்வளவுதான். உங்களோட சாரீஸ் பார்த்து கேள்வி எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல கமெண்ட்ஸ்ல. சோ உங்களுக்கு அந்த சாரிக்குமான கனெக்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாரி நீங்க உங்களோட காசுல வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வாங்குறதுன்னு, அந்த மாதிரி இருந்த சாரி ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி இல்ல. ஏன்னா நான் வந்து I started earning and buying maybe from when I was a teenager, ஒரு 13-14 yearsல இருந்தே earn பண்ணிட்டு இருந்தேன்றதால எப்போ என்ன வாங்கினேன்னு எனக்கே தெரியல. எஸ் பட் ஒன் ப்ரெஷியஸ் சாரி அம்மாவோடதா தான் இருக்கும் இல்லையா? அம்மாவோட கலெக்ஷன்ஸ்ல எனக்கு பிடிச்சது எல்லாமே கொண்டு வந்துட்டேன். எல்லாம் இங்க இருக்கு. இங்க இருக்கா? வீட்ல உங்களோட வார்ட்ரோப் எப்படி இருக்கும் மேம்? ஹவ் இஸ் சுமா ஹாரிஸ் ஜெயராஜ் மேமோட வார்ட்ரோப்? அதேதான். இப்போ எனக்கு எங்கேயாவது போகும்போது ஈவன் இஃப் ஐ லைக் சம்திங் ஃபார் 1000 rupees கூட அதை வாங்கிடுவேன், அதை கட்டுவேன். அதே நேரத்துல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீவ், ஏதாவது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான அக்கேஷன் அப்படின்னா கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீவை கூட கட்டுவேன். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஐ லைக் டு கலெக்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வீவ்ஸ். இது அதுன்னே கிடையாது, ஹேண்ட்லூம்ல இருக்கிற எல்லா வீவ்ஸுமே மோஸ்ட்லி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி மேம் போய் தேடி உங்களுக்காக வாங்குவீங்க? ஏன்னா அந்த லவ் தான் நமக்கு எங்கேயும் லீலாவதியிலயும் பார்க்க முடியும் இல்லையா? சோ நீங்க ஒவ்வொன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்குறது இல்ல ஷாப்பிங் சும்மா ட்ரிப்பு போகும்போது வாங்குறது அப்படியா இல்ல சாரிக்காக? இல்ல சாரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செட்டிநாட் காட்டன் எங்க பண்றாங்க, செட்டிநாட் காட்டனுடைய அழகு என்ன, அது எப்படி வீவ் பண்றாங்க, அது ஹேண்ட்லூம் இருக்கா இல்லைன்னா அதுவே காப்பி பண்ணி பவர்லூம்ல பண்றாங்களா, ஹேண்ட்லூம்க்கு உண்டான ஒரு அழகு என்ன, அது இன்னொரு பவர்லூம்க்கு உண்டான அழகு என்ன, அதெல்லாம் கம்பேர் பண்ணி அப்போ நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது செட்டிநாட் காட்டன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சுங்குடி சேலையில இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் காஞ்சிவரம்ஸ், கேஎஸ்ஐசி, மைசூர் சில்க், பின்னி சில்க்ஸ், அதுக்கப்புறம் ஜரிகோட்டா, பைத்தனி, எல்லாமே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வீவ்ஸ். எல்லா சாரீஸையும் சாரீஸ் வச்சிருப்பீங்க? நிறைய வச்சிருக்க மாட்டேன். அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் நிறைய வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த போட்டு ஒரு 2-3 வாட்டி போட்டு அது இன்னும் நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னும் போதே நான் கொடுத்துருவேன், சேரிட்டி கொடுத்துருவேன். பியூட்டிஃபுல். எஸ், கம்மிங் பேக் டு பிசினஸ், அந்த டச் தான் நமக்கு இங்கேயும் தெரியுதுங்கும் போது பிசினஸ்க்காக நீங்க தான் போய் ஒவ்வொரு சாரீஸும் செலக்ட் பண்ணுவீங்களா? எவ்ரிதிங் இஸ் ஹேண்ட் பிக்ட், எல்லாமே ஹேண்ட் பிக்ட். இங்க இருக்கிற எந்த சாரி, எந்த சல்வார் மெட்டீரியல் ஒரு எந்த ரன்னிங் ஃபேப்ரிக்கா இருந்தாலுமே இட்ஸ் ஆல் சீன், டச்ட்,
held and then bought by me. சோ அந்த மாதிரி எங்க டிராவல் பண்ணிருக்கீங்க ஒரு சாரிக்காக? ஆல் ஓவர் இந்தியா பண்ணுவேங்க. ஆல் ஓவர் தனியா போவீங்களா? தனியா இல்ல, யாரா சாரை ஃப்ரெண்ட் கூட்டிட்டு இருப்பாங்க. யாரா ஃப்ரெண்ட் இருப்பாங்க. மோஸ்ட்லி என்னுடைய டிராவல் பார்ட்னரே வந்து என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆர்த்தின்னு சொல்லிட்டு. நானும் அவங்களும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க. அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு பட்ட விஷயங்கள் என்ன மேம் சாரி பத்தி? லைக் நார்த்துக்கு எல்லாம் போகும்போது இந்த டிசைன் கண்டிப்பா நம்ம சவுத்துக்கு வரணும், நம்ம லீலாவதியில கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி ஹேண்ட் பிக் பண்ண வெரைட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா? நீங்க இங்கே பாத்தீங்கன்னா இந்த டசர் சில்க்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஆல்ரெடி சென்னை மார்க்கெட்னு இருக்குல்ல, சென்னை மார்க்கெட்ல இல்லாத ஒரு விஷயமே இருக்காது. பிகாஸ் வி ஆர் என்ன சொல்றது, வி ஆர் கொனோசியர்ஸ் ஆஃப் சாரீஸ்ன்னு சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு, நம்ம வாங்குற அளவுக்கு, நம்ம இது வச்சிருக்கிற அளவுக்கு வேற எந்த ஸ்டேட்லயுமே நீங்க அவ்வளவு பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் வி பேசிக்கலி ஆஸ் Tamilians, as we love sarees, we have a good eye taste for sarees. ஸோ அதனால எல்லா இடத்துலயுமே இருக்கும். பட் இப்போ ஃபியூஷன் சாரீஸ் நிறைய வந்துருச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம்லயே பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் நீங்க இப்போ ஆர்கான்சா காஞ்சிபுரம் வருது, இல்லைன்னா வந்து பெனாரஸ போயிட்டு ஒரு பட்டோலாவோட மிக்ஸ் பண்றாங்க, இல்லைன்னா காஞ்சிபுரமா பட்டோலாவோட மிக்ஸ் பண்றாங்க. பட்டோலாவை வந்து வேற இன்னொரு வீவோட ஜரி கோட்டாவோட மிக்ஸ் பண்ணுவாங்க, பைத்தனிய வந்து காஞ்சிபுரமோட மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதால அந்த we try to innovate things like that. அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல தான் சும்மா எப்படி மேம் லைவ் போயிட்டு பண்ணிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் நான் பண்ணதே இல்ல. போட்டோஸ் தான் பேசிக்கலி. நான் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 months 4 months முன்னாடி வரைக்கும் எனக்கே தெரியாது என் ஃபேஸ் நல்லா இருக்குமா, கேமரால நம்ம பேசினா நல்லா இருக்குமா, அந்த ஒரு நிறைய இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம், செல்ஃப் இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால நான் யூஸ்வலா வெளியில எதுவுமே ஃபேஸே காட்ட மாட்டேன், சும்மா ஏதாவது போட்டோஸ் மட்டும். அப்ப எப்படி மேம் கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்டே அந்த ஒரு ரிசெப்ஷன் இருந்துச்சா? இல்ல, நான் சொன்ன மாதிரி தான். நான் ஏதாவது ஒரு சாரி போடுறேன்னா நான் போட்ட அதே சாரி வேணும்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இனிஷியலி அந்த மாதிரி இல்ல, சாரீஸோட போட்டோஸ் மட்டும் போஸ்ட் போட்டது அந்த போஸ்ட்லயும் வாங்குவாங்க. பட் அட் த சேம் டைம் நான் ஒரு சாரி வேர் பண்ணி ஒரு போட்டோ போட்டிருந்தேன்னா, என்னுடைய பர்சனல் பேஜ்ல போட்டிருந்தேன்னா, அதை பார்த்துட்டு அப்புறமா அங்க வந்து கேட்பாங்க, இந்த சாரி அங்க இருக்கா, உங்க கலெக்ஷனுக்கு வருமா, நீங்க இன்னும் ஸ்டாக் பண்ணிருக்கீங்களா, அப்படி கேட்பாங்க. அப்போ எடுத்து கொடுப்பீங்க. அப்ப அந்த ரிசெப்ஷன் எப்படி இருந்துச்சு மேம்? இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எப்படி அந்த growth ஆகிருக்கு இவ்வளவு வருஷத்துல? நல்லாவே. அதனால தானே ஆன்லைன்ல இருந்து ஸ்டோரே வச்சு. ஆமா, அந்த மாதிரி சப்போர்ட் ரிசெப்ஷன் நல்லா இருந்ததாலதான் I have now opened it as a store and having very good stock of all kinds of sarees. எல்லா சாரீஸோட ஸ்டாக் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன்ல பண்றதுங்கிறது நிறைய பேர் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஆன்லைன்ல பண்றது. சோ உங்களுக்கு அது எங்கேயாச்சும் அந்த ஒரு ரிஸ்கா இருந்துச்சு ஆன்லைன்ல பண்றதுங்கிறது? அப்படி இல்ல, ஆன்லைன்ல பண்ணும்போது ரிஸ்க் எதுக்கு வரும்னா, மோஸ்ட்லி பீப்புள் நீங்க பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் கேன் பி டிசெப்டிவ். ஆமா, அங்கதான் ப்ராப்ளமே வரும். நீங்க வந்து ஒரு நல்ல இல்லாத ஒரு பொருளை கூட கேமராலயோ இதுலயோ வந்து அத you can show it in a very beautiful way or at least a palatable way. Yeah. Whereas when it comes to you, நானே நிறைய அடி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. நான் ஆன்லைன் ஷாப் பண்ணும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வேற ஏதாவது இருக்கும், நம்மளும் அதை நம்பி வாங்கிடுவோம். வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச கலர் அது இல்ல, எல்லாமே மாறி இருக்குன்னு தெரியும். ஸோ ஐ வாஸ் வெரி ஷுர் of one thing in my mind. என்னன்னா, நம்ம வந்து அதனாலேயே வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் கொடுக்கணும். வாட் இஸ் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இஃப் இட் இஸ் சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து இட் ஹேஸ் டு பி வெரி சாஃப்ட். அது வேர் பண்றதுக்கா இருக்கட்டும், ஈவன் கேட்சியா இருக்கணும், பார்த்த உடனே பிடிக்கணும். அப்போ ஓகே, ஆன்லைன்ல பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நமக்கு நல்ல ரிசெப்ஷன் கிடைச்சிருச்சுங்கிறது. இங்க இப்ப ஒரு அழகான ஒரு பிளேஸ் செட் பண்ணிருக்காங்க. வெரி பியூட்டிஃபுல் ஏஸ்தெட்டிக் ஸ்டுடியோ திஸ் இஸ், ஆர் a boutique this is. சோ இது செட் பண்றதுக்கான ஒரு process எப்படி இருந்துச்சு? நமக்கான ஒரு இடம்ங்கிறது ஒண்ணு. ஆமாமா, ஆக்சுவலி அது ரொம்ப நாளா இருந்தது. ஏன்னா லைக் ரொம்ப நாளா வந்து நம்ம அந்த ஷாப்பிங் ஷாப் கான்செப்டே பண்ணிட்டு இருக்க முடியாது. லைக் யூ காண்ட்
கீப் த ஸ்டாக் சம்வேர் எல்ஸ் அண்ட் தென் வந்தக்கப்புறம் அதை அனுப்புறது அந்த மாதிரி அது டசன்ட் ஒர்க் வெரி வெல். எல்லா டைம்லயும் நல்லா நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க வந்து இம்மீடியட்டா எனக்கு இப்போ யாருக்கோ நான் ஏதோ ஒரு gift கொடுக்கணும், எனக்கு வந்து இந்த சாரி இப்போ வேணும், எனக்கு இது அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டா அப்போ நம்ம கிட்ட இருக்கணும். அது இருக்கிறது தான் நம்ம வந்து we should advertise it or we should put it out. ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம இல்ல ஐயோ இது கிடைக்க கொஞ்சம் நாள் ஆகும் எல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி I have faced certain situations where I have not been able to give those people what they have wanted. அது ஒரு driving force that I have to have a place of my own and then people should be able to buy it இப்படி கூட. இன்ஃபேக்ட் நாங்க வந்து even if we are closed na kuda, if somebody has an urgency and they want something என்னும்போது somebody யாராவது ஒருத்தர் வந்து நாங்க அந்த சாரியை வந்து within அனுப்புற லிமிட்ல இருக்குன்னா அனுப்பிடுவோம். And we are doing lot of door deliveries also. ஓ அப்படியா? ஆமா. ஓகே. அப்போ எப்படி இருந்துச்சு மேம் இது செட் பண்ணி இதுக்குள்ள வரும்போது நமக்கான ஒரு இடம் வா பியூட்டிஃபுல் அப்படி இருந்துச்சா? நான் தாண்டா அப்படி அப்படி எல்லாம் இல்ல, பட் இட் வாஸ் a very good feeling. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் something that you have done on your own அப்படின்னும் போது it's quite nice. It's a very nice feeling. எப்படி மேம் இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஆர் இந்த டாக்ஸ்ல இருந்து ஒரு பிசினஸ் உமன்ங்கிற ஒரு டாகுக்கு போகும்போது அந்த ஒரு இது எப்படி இருந்துச்சு? இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் பிகாஸ் யூ நம்மளுடைய ஐடென்டிட்டின்றது ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து வேற மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும். இட்ஸ் நல்ல ஃபீலிங், gives a good high. அதுதான் கேட்கணும். எப்படி உங்களை ஒரு பிசினஸ் உமன் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? சுமா ஹாரிஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்காங்க? அந்த மாதிரி ஒரு சேஞ்சும் இல்ல, அந்த பர்சனாலிட்டி சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். ஐ எம் வெரி அப்ரோச்சபிள், ஐ எம் வெரி இது அதுல எந்த மாற்றமும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் வில் பி மோர். யூஷுவலாவே நான் ரொம்ப கான்ஃபிடென்டான பர்சன், பட் இது இன்னும் ஜாஸ்தி ஆயிருச்சு. அண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த ஆன்லைன் கஸ்டமர்ஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகி கும்பலா எல்லாம் சேர்ந்து இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அது எப்படி இருந்துச்சு? இல்ல ஆக்சுவலா சில ஆன்லைன் கஸ்டமர்ஸ் இன்னும் கூட ஆன்லைன்ல வாங்கிட்டு இருக்காங்க. கடை வச்சிருக்கேன்டா வாடா. அது என்ன எதனாலனா அந்த ட்ரஸ்ட். பிகாஸ் we have built that trust. They know that if I say something, if they see something in the picture, they won't go wrong. It won't, அது தப்பாகாது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை ட்ரஸ்ட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல லைக் இவ்வளவு தூரம் சஸ்டைனபிளா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு வந்த இடத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் சரோட வைஃப் ஆர் அந்த ஒரு டாக் எப்பயாச்சும் ஹெல்ப் பண்ணிருக்காரு அவங்களோட ஃபேன்ஸ் அவருக்கான? obviously it's one thing that you will always be thankful for and also which is very helpful. Yes. எப்படி மேம் நீங்க சொல்லிருந்தீங்க நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லவே இல்லை, எப்படி மேம் அது சொல்லாம எப்படி டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி சாரி பத்தி டிஸ்கஷன்ஸ், ட்ரெஸ் பத்தி டிஸ்கஷன்ஸ்? அது ஆக்சுவலா வந்து இட்ஸ் அவர் கூட அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா half the time he is always in his mind, he is always with music only. So நம்ம ஏதாவது சொன்னா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவருக்கு ஏதோ சொல்றாங்க கரெக்ட், ஓகே 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 அப்படின்னு தான் போகுமே தவிர டு சிட் அப் அண்ட் நோட்டீஸ் கரெக்டா ஏதாவது ஜோல்ட் வந்தாதான் ஹில் சிட் அப் அண்ட் நோட்டீஸ் அந்த மாதிரி. பட் எந்த தருணத்துல வாவ் நீ நல்லா பண்றவ இவ்வளவு பெரிய விஷயம் பண்றியா நீ அந்த மாதிரி ஒரு எப்பயாச்சும் சொல்லியிருக்காரா? மேபி இந்த ஸ்டுடியோல இல்ல வேற யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா அப்போ அப்படியா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இங்க வந்திருக்காரா? இந்த புட்டிக்கு வந்திருக்காரா? என்ன பாத்துட்டு என்ன he liked it very much. ரொம்ப ரொம்ப you've done it really well, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருக்கு, இட்ஸ் வெரி கிளாஸி, ரொம்ப நல்லா இருக்கு. சோ கண்டிப்பா உங்களோட சாரி கலெக்ஷன்ஸ்ல சார் வாங்கி கொடுத்த கலெக்ஷன்ஸும் கண்டிப்பா இருக்கும் அல்லவா? சார் வாங்கி கொடுத்த சாரீஸ்னு நான் தான் அவருக்கு வாங்கி கொடுப்பேன், அவரு எனக்கு எப்ப வாங்கி தருது? கேட்க மாட்டேங்குது எனக்கு வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க அப்படின்னா. சிச்சி அந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை. ஏன்னா நான் எப்போ என்ன எனக்கு வேணும்னு நான் நினைக்கும் போதே எனக்கு வாங்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் எப்பவுமே இருக்கு. அதனால பட் ஓகே சரி
வாங்கி கொடுக்கல. பட் நீங்க சாரி கட்டிட்டு வந்தா அவர் பாட்டு பாடுவாரா? அவரு பாட மாட்டாரு. அவர் மியூசிக் ப்ரொடியூசர் தானே. சோ அவரு மத்தவங்கள தான் பாட வைப்பாரு. இல்ல இருந்தாலும் உங்களுக்காக வீட்டுக்குள்ள நடக்கும்ல மேம், சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து அப்படியே. எந்த விஷயம் நல்ல விஷயத்த he will definitely பாராட்டுவாரு. எதுவா இருந்தாலும் it's just not சாரி அப்படின்னு இல்ல. எதுவா இருந்தாலுமே he feels it's very nice ன்னா நல்லா பாராட்டுவார். ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுவார். பியூட்டிஃபுல் மேம். இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஓகே இந்த தப்புலாம் நான் பண்ணேன், அது நான் இனிமே நான் பண்ண மாட்டேன், இன்னொரு லெசன்ஸ் இருக்கும்ல மேம், அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்துச்சு? the major challenges that you faced? இது வரைக்குமே by God's grace எதுவுமே இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ற இப்ப பிசினஸ்லாம் புட்டிக்லாம் ஸ்டார்ட் பண்ற இப்போ ஏன்னா புட்டிக் நிறைய புட்டிக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னது. I never wanted to do it. அதாவது 1 to 100 நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல. படிப்படியா போறதுதான் என்னுடைய பிசினஸ் பிளானாவே இருந்ததால so it doesn't நான் வந்து ரொம்ப தூக்கி தலையில வச்சுக்கல. ஓகே. so it's okay. இவ்ளோ இங்க இருக்கேன்னா இங்க இருக்கலாம், இதுக்கு அடுத்தது போக நேரம் வரும்போது தானா போயிடுவோம் அப்படின்ற ஒரு பேஷன்ஸ் தான். பட் லைக் அந்த மெச்சூரிட்டி லெவலே லைக் அது ஒரு வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல மேம் நமக்கு. ஓகே அது இப்படி இருந்தாலும் ஓகே, சில நாள் சேல்ஸ் நடக்கலனாலும் ஓகே, அது you should be willing to take it in your stride and move forward. அப்பதான் you will be able to do it properly. கரெக்டா அப்பதான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம பேனிக் ஆகும்போதுதான் பேட் டெசிஷன்ஸ் நடக்கும். பட் எப்பயுமே அந்த ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா நமக்கு? ஓகே நம்ம இவ்வளவு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம், பட் அது சேல் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி இருந்தது இல்ல. நான் வந்து என்கிட்ட சேல் ஆயிடும். ஓகே. இல்ல நீங்க முன்னாடி சொல்லிருந்தீங்க இல்லையா, வித் லைக் ஒரு 2 to 3 days ஒண்ணுமே செல் ஆகாதுன்னு முன்னாடி செல் ஆகாதுதா. ஒரு நாள் வந்து 2 to 3 days இல்ல 10 days கூட எந்த சாரியுமே யாருமே வாங்காமலே இருப்பாரு. பிகாஸ் தட் வாஸ் டியூரிங் கோவிட் டைம்ஸ். அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் எவ்ரிடே சம்திங் ஆர் த அதர் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிடே. ஏதாவது ஒண்ணு ஆக்சுவலா நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம புட்டிக் லீலாவதி பை சுமா ஹாரிஸ்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கணும். அப்படின்னா பார்த்து பண்ண விஷயங்கள் என்ன? குவாலிட்டியான விஷயங்கள் இருக்கணும். நம்பர் 1 for me the touch and feel of the fabric is foremost important. அதுதான் மெயின். சோ அது யாருமே போடும்போது they should feel comfortable. காலையில இருந்து நைட் வரைக்கும் சாரி போட்டிருந்தா கூட they should not feel like ஐயோ சாரி கட்டிருக்கேன்னா இதை அவுத்து போடணுமோ, எப்பதான் இதை கழட்டி நம்ம ஒரு சுடிதார் போட்டுக்குவோம், அப்படி வரவே கூடாது. அதுதான் மெயின். சோ சாரி we should make people comfortable wearing a sari for 24/7 and 365 days. அப்படி ஒரு ஸ்பெஷல் கஸ்டமர் ரிவ்யூ உங்களுக்கு வந்ததுன்னா என்னவா இருக்கும் மேம்? வெரி ஸ்பெஷல், வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். கஸ்டமர்ஸ் எல்லாருமே because most of my customers who buy from me are regulars. அவங்க வந்து இங்கதான் வாங்குவாங்க. இங்கதான் வாங்கிட்டு after we shifted here we started a ஸ்டிச்சிங் யூனிட் ஆல்சோ. அதனால இங்கே சாரி வாங்கிட்டு இங்கே என்கிட்டயே அதை ஃபினிஷிங் பண்ண வச்சுட்டு பிளவுசஸும் ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ பீப்புள் ஹூ ஹேவ் பாட் சாரீஸ் ஃப்ரம் மீ வில் ஆல்வேஸ் பை சாரீஸ் ஃப்ரம் மீ. அதுதான் பெரிய கஸ்டமருடைய ரிவ்யூ. குட்வில்காக தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. பட் அது எப்பயாச்சும் நம்ம ப்ராஃபிட் நோக்கி போகணும், நமக்கு ப்ராஃபிட் வேணும்னு ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்ல உங்களுக்கு ஃபீல் ஆகி இருக்கா? ஆர் இப்போ வரைக்கும் நமக்கு இல்ல ப்ராஃபிட் டெஃபினெட்லி இஃப் இட்ஸ் அ பிசினஸ் அண்ட் வரும்போது ஒரு வயபிலிட்டி இருக்கணும். எந்த பிசினஸ் சஸ்டெயின் பண்றதுக்குமே வயபிலிட்டி இருக்கணும். அந்த வயபிலிட்டி வந்தாலே போதும். இட்ஸ் நாட் லைக் நான் அப்பவே சொன்ன மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் ஒன் big billionaire or by doing this. Okay, but viability இருக்கணும். Definitely nobody will do anything without that being viable. So நான் பண்ற பிசினஸ்ல கூட அந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். லைக் டு சஸ்டெயின் அவர் பிராண்ட், to give more to the people. See, நம்ம வந்து business viable இருந்து if we are making profits only, we will be able to bring more and we can இன்னும் நிறைய கொடுக்கலாம், எல்லாருக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேற வேற புது விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு கொடுக்கலாம். அதுதான் ஒரு மெயின் ஐடியா. ஸோ இட் ஹேஸ் டு பி viable. எந்த பிசினஸா இருந்தாலுமே viability is very important. So thank you so much ma'am, thank you so much for your time. Thank you for having me on your channel and allowing me to showcase a couple of my sarees. Thank you.